நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்பசோடன். நாட்டையே உலுக்கிய பயங்கர ரயில் விபத்து. ரயில்வே அமைச்சர் பதவி விலகுகின்றாரா? அதிரடி காட்டும் எதிர்கட்சிகள், ஆடிப்போன ஆளும் கட்சி. இந்த ரயில் விபத்து எப்படி நடந்தது? ரயில் விபத்துக்கு என்ன காரணம்? ரயில்வே அமைச்சகம் என்ன சொல்லுது? பார்த்தவங்க என்ன சொல்றாங்க? மீட்பு பணியானது எவ்வாறு நடந்து கொண்டு இருக்கிறது? மோடி அவர்கள் என்ன சொல்றாரு? அமைச்சர் என்ன சொல்றாரு? எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க? அமைச்சர் பதவி விலகிறாங்களா இல்லையா? எதற்காக எதிர்கட்சிகள் பதவி விலக சொல்லி போர்க்கொடி உயர்த்த வேண்டும்? எல்லாவற்றையும் அந்த வீடியோவில் விரிவாகவே பார்த்து விடலாங்க. அதற்கு முன்பாக இப்பதான் இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலுக்கு வரீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்கிட்டையும் சொல்லுங்க. முதல்ல மீட்பு பணியானது எவ்வாறு நடக்கிறது, அதோட ரயில் விபத்து நடந்தது இல்லையா, அதுல ரயில் பெட்டிகள் சிதறி போயிருக்கிறது, அந்த காட்சிகளை வீடியோவா பார்த்துட்டு வாங்க. அதற்கு பிறகு இந்த ரயில் விபத்து எதனால நடந்தது, அமைச்சர் பதவி விலகுகின்றாரா இல்லையா, எல்லாவற்றையும் விரிவா உங்ககிட்ட நான் சொல்லி போடுறேன், பாருங்க. இந்த கோர விபத்தை பார்த்தவங்களுக்கு மனசு கனத்து போயிருக்கும், கண்டிப்பாக, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா 16 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இந்த 16 பேரும் நம்ம ரயில் விபத்துல உயிரிழப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது நினைச்சிருப்பாங்களா? டார்ஜிலிங்கு போறோம், குழு குழுன்னு இருந்துட்டு வர போறோம், இந்த கோடை வெப்பத்திலிருந்து தப்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை குட்டியோட போயிருப்பாங்க. 16 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளும் இருக்கிறாங்க, பெண்களும் இருக்கிறாங்க, குடும்பத்தினுடைய முதுகு தூணா இருக்கக்கூடிய ஆண்களும் இருக்கிறாங்க. இப்படி 16 பேருடைய குடும்பங்கள் இந்த ரயில் விபத்தின் மூலமாக சிதைந்து போயிருக்கிறது. இந்த உயிரிழந்தவர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தினர் வந்து மறந்து போயிடுவாங்க, கூட இல்லையே என்ற காரணத்தால மறந்து போயிடும். ஆனா இந்த ரயில் விபத்தினால 60 பேருக்கு மேலாக காயமடைந்திருக்காங்க பாருங்க. கை போய், கால் போய், இடுப்பு போய், சுய நினைவு போய், மருத்துவமனையில மருத்துவம் பார்த்துக்கிட்டு குணமாகி வீட்டுல வந்து இந்த காயங்களுடன் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படுவாங்க பாருங்க. அப்போ குடும்பத்தினராக இருந்தாலும் சரி, காயமடைந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு உதவியை நாடுகின்ற போது கண்ணீர் சிந்துகின்ற நிலையாக இருக்கும். ஏன் இவ்வளவு பெருசா நான் இதை பேசுறேன்னு கேட்டீங்கன்னா, உலகத்திலேயே பாதுகாப்பான பயணம் என்றால் விமான பயணம், ஹெலிகாப்டர் பயணம், நீண்ட தொலைவு போகின்ற பொழுது. ஆனா ஏழைகளால எல்லாரும் விமானத்துல போக முடியுமா? எல்லாரும் ஹெலிகாப்டர்ல போக முடியுமா? போக முடியாது. அப்போ ஏழைகளை பொறுத்த வரைக்கும் நீண்ட தொலைவு போனோம்னா அது ட்ரெயின்ல தான் போக முடியும். அதனால எந்த பயணத்தை நீங்க பாதுகாப்பானதாக மாத்துறீங்களோ இல்லையோ, கண்டிப்பாக ரயில்வே பயணத்தை பாதுகாப்பானதாக மாத்தணுங்க. நம்ம நாட்டில் பொறுத்த வரைக்கும் அடிக்கடி விபத்து நடப்பது பாத்தீங்கன்னா பேருந்துக்கு அடுத்தது இந்த ரயில் விபத்துகள் தான். ரயில் விபத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விபத்தா நிகழ்ந்து போச்சுன்னா கொத்து கொத்தா செத்து போறாங்க. இப்படி செத்து போயிட்டா வந்துக்கலாம், இறந்தவர்களுக்கு நிவாரணம் அளிப்பதோ இல்ல காயமடைந்தவர்களுக்கு நிவாரணம் அளிப்பதோ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த முறை பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்யறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. பயணிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வெறும் 35 ரூபாயில இன்சூரன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம், அதனால கோடிக்கணக்கான ரூபாய் பணம் வரும் அப்படின்னு சொன்னா கூட எத்தனை ஆயிரம் பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸை உறுதிப்படுத்தி கொண்டு ட்ரெயின்ல வராங்கன்னு சொல்ல முடியாது. அதனால ஏழைகள் பயணிக்கக்கூடிய ரயில்வே பயணத்தை வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பானதாக மாற்ற வேண்டும். ஏற்கனவே உங்க எல்லாருக்குமே தெரியும், ஜூன் 2ஆம் தேதி 2023 என்று நினைக்கிறேன் நான்,
ஒரிசாவில் பால்சூர் பக்கத்துல 2 ட்ரெயின் ஆனது நேருக்கு நேரா மோதிக்குச்சு. அதுல கிட்டத்தட்ட 288 பேர் உயிரிழந்தார்கள். 1200 பேருக்கு மேலானவர்கள் காயமடைந்தார்கள். நம்ம மோடி அவர்களே நேரடியா வந்து மீட்பு பணியை பார்த்தார். நம்ம தமிழ்நாட்டில் இருந்து கூட நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்க போய் மீட்பு பணியை பார்வையிட்டார். அந்த அளவுக்கான கொடூர விபத்தாக ஒரிசாவில் நடந்தது. அதுல பல பேருடைய உடல் வந்து பாத்தீங்கன்னா யார் என்னன்னு கூட கண்டுபிடிக்க முடியாம அப்படியே கிடந்து கடைசியில அரசாங்கமே வந்து பாத்தீங்கன்னா அடக்கம் பண்ணிச்சு. ஸோ இவ்வாறு ரயில் விபத்துகளை பொறுத்த வரைக்கும் அதிகரித்து கொண்டே வருது. அதுல ரயில்வே துறையை பொறுத்த வரைக்கும் பால்சூர் விபத்து நடந்த பிறகு மத்திய அரசாங்கமானது ஒரு அறிக்கையை வெளியிட்டது. இனிமே ரயில் விபத்துகளை பொறுத்த வரைக்கும் தடுக்கப்படும், முழுமையாக கவாச் வந்து பொருத்தப்படும் அப்படின்னு சொன்னாங்க. கவாச் என்பது பாத்தீங்கன்னா ஒரு ரயில்வே ட்ராக்ல ரயில் இருக்குதா இல்லையா, ரயில் வந்துகிட்டா இருக்குதா இல்லையா என்பதை பற்றி முன்கூட்டியே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ரயில்களுக்கு வந்து தகவல் தெரிவிச்சிருவாங்க. அதன் காரணமாக விபத்துகள் வந்து தடுக்கப்படலாம். வேற லைன்ல வந்து பாத்தீங்கன்னா ரயிலை திருப்பி விட்டுறலாம். அதனால எல்லா இடத்துலயும் வந்து கவாச்சி நாங்க பொருத்திடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இப்போ விபத்து நடந்திருக்கு பாருங்க, இந்த ரயில்வே ட்ராக்ல கூட இன்னும் கவாச்சானது பொருத்தப்படவே இல்லை. இது ரொம்ப பிஸியான ட்ராக்குங்க. இந்த மாதிரி பிஸியா இருக்கின்ற ட்ராக்ல கூட கவாச்சி பொருத்தலைன்னா இந்த மாதிரி விபத்துகள் நடக்க தான் செய்யும். சரிங்க, மத்திய அரசாங்கத்துக்கு இந்த ரயில் பயணமானது எவ்வளவு முக்கியத்துவம் என்ற விஷயத்த நம்ம சொல்லிட்டுங்க. அதோட எதிர்கட்சிகள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் வந்து பதவியேற்றதில் இருந்து ஒரு வருஷத்துக்கு ரயில் விபத்தின் மூலமாக குறைந்தபட்சம் 500 பேருக்கு மேலாவது வந்து பாத்தீங்கன்னா மரணம் அடைகின்றார்கள். அதோட ஒரு ஆண்டுக்கு 20-30 ரயில் விபத்துகள் நேரடியாக மோதிக்கொள்வதோ அதே மாதிரி தடம் புரள்வதோ எண்ணிக்கை அதிகரித்து போச்சு. கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலத்துல அதற்கு முன்பிருந்த அரசாங்கம் வந்து ஆட்சி ஆளுகின்ற போது நடந்த விபத்துகளை விட அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் பதவியேற்ற பிறகு நிறைய விபத்துகள் நடந்திருக்கிறது. ஒவ்வொரு விபத்துகள் நடக்கின்ற பொழுதும் நிவாரணங்கள் அறிவிக்கிறாங்க. ஆனா இந்த ரயில்வே துறையை பிரதமர் மோடி அவர்களும் அமைச்சர் அவர்களும் வந்து விளம்பரத்துக்காக தான் பயன்படுத்துகின்றார்கள். நமோ ரயிலுங்கிறாங்க, வந்தே பாரத்ங்கிறாங்க, எக்ஸ்பிரஸ்ங்கிறாங்க, புல்லட் ரயிலுங்கிறாங்க, அதோட மெட்ரோ ரயிலுங்கிறாங்க. எத்தனையோ ரயிலுக்கு பெயர் வைத்தா கூட ஆனா பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியல. ரயில்வே கட்டணங்கள் உயர்ந்தாலும் கூட மக்களுடைய பாதுகாப்பு தரம் உயரவில்லை. அதனால அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் வந்த பிறகு ஏகப்பட்ட விபத்துகள், ஏகப்பட்ட மரணங்கள். மரணத்துக்கு பணம் தானா தீர்வு? அதனால அவர் பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொதித்து எழுந்திருக்கின்றார்கள். 2023 மட்டுமே வந்து 60 விபத்துக்கு மேலாக நடந்திருக்குதான். இந்த மாதிரி ரயில் விபத்துகள் எங்கேயாவது நடந்திருக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு வரிசையாக அடிக்கி அவர் பதவி விலக வேண்டும். அதாவது ஒரு பெரிய விபத்து நடந்த பிறகு அதுக்கு அடுத்தது ஒரு பெரிய விபத்து நடக்கவே கூடாது. ஆனா தொடர்ச்சியா நடக்குதுன்னா திறமை இல்லை. சென்ற ஆண்டு பார்த்த பெரிய விபத்து நெஞ்சிலிருந்து மறையாத போது மீண்டும் இவருக்கு எதற்காக அமைச்சர் பதவி கொடுத்துங்க, பதவி விலக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போர்க்கொடி உயர்த்துறாங்க. இந்த விபத்துல உயிரிழந்தவங்களுக்கு ரயில்வே அமைச்சகமானது 10 லட்சம் ரூபாய் நிவாரணமாக அறிவித்திருக்கிறது. காயமடைந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வந்து நிவாரணங்கள் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் இல்லாம ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் சொல்றாரு, இந்த விபத்து எதிர்பாராதது, துரதிருஷ்டவசமானது. ரயில்வே அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய மூத்த அனுபவம் வாய்ந்த ஒட்டுமொத்த ஆட்களையும் ஆபீசர்களையும் நாங்க அங்க மீட்பு பணிக்காக அனுப்பியிருக்கிறோம். அதுவும் இல்லாம தேசிய பேரிடர் மீட்பு குழுவும் போயிருக்குது, மாநில பேரிடர் மீட்பு குழுவும் அங்க போய் வேலை பார்க்கறாங்க. அதே மாதிரி ரயில்வே ஊழியர்களும் நிறைய பேர் வேலை பார்க்கறாங்க. இந்த மீட்பு பணியானது வேகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 60 பேர் காயமடைந்திருப்பதையும் 16 பேர் உயிரிழந்திருப்பதையும் நம்ம ரயில்வே அமைச்சர் வந்து உறுதிப்படுத்தியிருக்கின்றார். ஆனா இந்த 3 ரயில் பெட்டிகள் ஒன்று மேலே ஏறிக்கின்னு தூக்கி வீசப்பட்டு அந்தரத்தில் தொங்கிக் கொண்டு இருப்பதனால மீட்பு பணியை பொறுத்த வரைக்கும் வேகமா நடைபெற பல இடங்கள் ரயில் பெட்டிகள் நசுங்கி போய் இருப்பதனால வெல்டிங் வச்சு தான் கட் பண்றாங்க. அதுலயும் நமக்கு காயமடைந்தவர்கள் 60 பேர், உயிரிழந்தவர்கள் 16 பேர், மொத்தமா பார்த்தா 76 பேர் தான் கணக்கு வராங்க. ஆனா ஒரு ரயில் பெட்டிலே வந்து பார்த்தா 100கணக்கான பேர் பயணப்படுவாங்க. அதனால இந்த மீட்பு பணியை முழுதுமாக நடத்தி முடித்த பிறகுதான் வந்து உயிரிழந்தவர்கள் எத்தனை, அதோட காயமடைந்தவர்கள் எத்தனை என்று முழு விவரம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரயில் விபத்துல உயிரிழந்தவர்களுக்கு இரங்கலை தெரிவித்து விட்டு ரயில் விபத்துக்கு தன்னுடைய அதிர்ச்சியை வெளிப்படுத்தி விட்டு அதோடு போச்சுன்னா உயிரிழந்தவங்களுக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் நிவாரணங்கள் மோடி அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. அதனையும் தாண்டி காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் நிவாரணங்கள் அறிவிச்சிருக்கார் நம்ம மோடி அவர்கள். இதோட ரயில் பயணங்கள் கண்டிப்பாக பாதுகாப்பானதாக மாற்றப்படும் என்று மோடி அவர்கள் உறுதியளித்திருக்கிறாரு. காயமடைந்தவர்கள் விரைவாக குணமடைய வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு மோடி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாருங்க. முதல் முறையாக கூட்டணி ஆட்சியானது நடக்கிறது. பதவியேற்று 1 வார காலம் ஆகின்ற இந்த தருணத்துல
இப்படி ஒரு பெரும் விபத்து நடந்திருப்பது அபசகுனமாக ஆளுங்கட்சியான பார்க்கிறது. ஆனா இதை வச்சு எதிர்கட்சிகள் பயங்கரமாக அரசியல் பண்றாங்க. அதனால தான் ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் என்னையா ஆட்சி தொடங்கி இன்னும் பட்ஜெட்டே போடல, அதற்குள்ளாக அபசகனம் மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் மீது நம்ம மோடி அவர்கள் கடும் கோபத்தில் இருப்பதாக சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த மீட்பு பணியெல்லாம் முடிந்து விட்ட பிறகு இந்த விபத்துக்கான சரியான காரணங்களை சொல்லணும்னு வச்சிங்களேன், எதற்காக ரயில்வே ட்ராக்ல இன்னும் கவாச்சி பொறுத்துல பிஸியா இருக்கின்ற ட்ராக்லாம் அப்படின்றதுக்கான நியாயமான காரணங்களை மோடி கிட்ட சொல்லலன்னா அமைச்சர் பதவியானது பிடுங்கப்பட்டு வேறொருத்துக்கு தரப்படும் அப்படின்றது அரசியல் புரட்சியான செய்தி வருதுங்க. சரி, இந்த விபத்து எப்படி நடந்தது, எந்தெந்த ரயில்கள் மோதி கொண்டது அப்படின்ற விஷயத்தை கடைசியா பார்த்துட்டு வீடியோவை முடிச்சிடலாமா? திரிபுரா அகர்தலாவில் இருந்து கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் ஆனது மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய செல்டி பகுதிக்கு வருகிறது. இது அசாம் வழியா வருகிறது. அதுவும் பல கோட வாசத்தலங்கள் வழியாக இது வருகிறது. உங்க எல்லாருக்கும் தெரியும், வட இந்தியாவில் வெயிலானது வாட்டி வதைக்கிறது. குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்களும் அப்படிதான் வாட்டி வதைக்கிறது. அதனால கோடை வாசத்தலத்தை நோக்கி மக்கள் நகர்கின்றார்கள். அப்படி கோடை வாசத்தலங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் ஆனது பயணப்படுகிறது. குறிப்பா மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய டார்ஜிலிங் பகுதிக்கு தான் நிறைய பேர் வராங்க. இந்த கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ்ல வந்தா பைஜல் குறிக்கு பக்கத்துல இது நிறுத்தப்பட்டு டார்ஜிலிங்குக்கு போவாங்க. அதே மாதிரிதான் இந்த முறையும் அகர்தலாவிலிருந்து வந்த இந்த கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் ஆனது டார்ஜிலிங் அந்த ஸ்டேஷன்ல வந்து நிற்பதற்கு முன்பாக ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் ஆனது நிறுத்தப்படுகிறது. அப்படி ட்ரெயின் ஆனது நியூ பைஜல்குரியில நிறுத்தப்பட்டிருக்கின்ற விஷயமானது சிக்னலாக தரப்படுகிறது. ஆனா பின்னாடி சரக்கு வண்டி வருது, கான்கோடு. இந்த கான்கோடு ஆனது இந்த சிக்னலை பார்க்க தவறிடுறாங்க. அதனால என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, வேகமா வந்து இந்த கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் பின்பெட்டிகள்ல மோதுது. அப்படி மோதனதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, 3 பெட்டிகள் வந்து தூள் தூளா போகுது, ஒன்றுடன் ஒன்று மேலே ஏறிக்குது, அந்தரத்துல தொங்குது. அதனால கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைய 16 பேர் உயிரிழக்க இந்த விபத்து காரணமாகி விடுகிறது. முதல் தகவல் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, இதுல கான்கோடு சரக்கு ரயிலானது சிக்னலை பார்க்காம வேகமா வந்ததுதான் இந்த மோதலுக்கான காரணம். கொஞ்சம் 7 கிலோமீட்டர் தொலைவில் கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் ஆனது நிறுத்தப்பட்டிருக்குது அப்படின்ற விஷயத்தை சிக்னல் மூலம் வந்து பாத்தீங்கன்னா கான்கூர் சரக்கு ரயிலானது அறிந்து கொண்டு இருந்தால் இந்த விபத்தை தடுத்திருக்கலாம். கஞ்சன்ஜங்காவில் இருந்த ரயில்வே அதிகாரிகளும் அதே மாதிரி வந்து சரக்கு ரயில் இருந்த ரயில்வே அதிகாரிகளும் 2 பேருமே வந்து மரணம் அடைந்திருக்கிறாங்க. ஸோ மீட்பு பணிக்கு பிறகுதான் தெரியும் ஒருவேளை சிக்னல் ஆனது தப்பா அனுப்பப்பட்டிருக்கிறதா, இல்ல இந்த கான்கூர் சரக்கு ரயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்னல் வந்து கிடைக்கலையா, பார்த்தும் வந்து பாத்தீங்கன்னா கவனிக்காம வந்துட்டாங்களா என்ற விஷயங்கள் எல்லாமே தெரியும். மீட்பு பணியை வந்து பாத்தீங்கன்னா துரிதப்படுத்தி இருக்கின்றார்கள். ஸோ பல கோடி மக்கள் பயணப்படுகின்ற ரயில்வே துறையில அடிக்கடி இந்த மாதிரி விபத்து நடப்பது என்பது பாத்தீங்கன்னா ரயில்வே துறை மீதே வந்து அவநம்பிக்கை ஏற்படும். ஆனா ரயில்வேக்கு என்று தனி பட்ஜெட் எதுக்கு, எல்லாமே பொது பட்ஜெட்லேயே வரட்டும் அப்படின்னு சொன்ன பிறகு கூட ரயில்வே துறையை எந்த விதத்திலும் சரி நாங்க கைவிட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே துறைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரயிலுடைய தரத்தை உயர்த்துவது, ரயில் பெட்டியுடைய தரத்தை உயர்த்துவது, வேகத்தை அதிகரிப்பது அப்படின்னு சொல்லிவிட்டு பல்வேறு வழித்தடங்கள் மீட்டர் கஜா இருப்பது பார்த்தீங்கன்னா பிராட்வேவாக மாற்றி போட்டு எல்லாமே சிறப்பாக செய்யணும் என்று சொன்னால் கூட கடைசியில் அடிக்கடி எதற்காக ரயில் விபத்து நடக்குது. அதனால் ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் ரயில்வே துறையை சரியாக நிர்வகிக்கல. அதனால் அமைச்சர் முதல்ல பதவியை ராஜினாமா பண்ண சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் குதித்து எழும்புறாங்க. வந்தே பாரத் ரயிலாம் அதை போய் தொடங்கி வச்சுவிட்டு அதை பல நாள் டிவியில் ஒளிபரப்பு பண்ணி விளம்பரம் தேடுறாங்க ஐயா வாக்குக்காக அப்படின்னு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் ரயில்வே துறையானது விளம்பரத்துறையாக மாறி போச்சு. அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் பதவி விலகலன்னா இந்த விபத்துக்கெல்லாம் விமோசனமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க என்ற விஷயத்தை பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி கோர விபத்துகள் நடக்கின்ற போது வரலாற்றில் நம்ம பதிவு செய்யணுங்க. அப்படி பதிவு செய்தால்தான் இந்தியாவுடைய ரயில்வே துறையானது எப்படி இருக்குது என்று வருங்கால சந்ததியினர் அறிந்து கொள்வார்கள். அதுவும் அரசாங்கமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை பேசுகின்ற போது தான் இந்த தப்பெல்லாம் திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும். அந்த நம்பிக்கையில் தான் நாம் பேசுகிறோம். இரண்டாவது, வரலாற்றில் முக்கியமான நிகழ்வுகள் எது நடந்தாலும் நம்ம பதிவு செய்வது, மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் பனியாக இருந்தாலும் காற்றாக இருந்தாலும் எல்லாவற்றையுமே பதிவு செய்யும். அதே மாதிரி தான் இந்த ரயில் விபத்தையும் நான் பதிவு செய்திருக்கிறேன். ஒருவேளை யூடியூப் பிளாட்ஃபார்மானது பல ஆண்டு காலம் நீடித்து நிற்கின்ற போது இந்த மாதிரி கட்டாந்தரையில் உட்காந்துக்கிட்டு ஒரு விவசாயி பேசியிருக்காங்க, அன்னைக்கு வந்து ரயில் விபத்து நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவலை கூட தெரிஞ்சுக்கலாம் பின்னாடி வருகின்ற சந்ததியினர். அதற்காகவும் இது பேசப்பட்டது. இந்த வீடியோ எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்தா? நன்றி நண்பர்களே.